தவறான எண்ணங்கள் வரும். எனவே அவற்றை எதிர்க்கக்கூடிய வல்லமை இடத்துல இல்லை. எனவே அவற்றுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய் தப்பு தப்பான செயல்களை எல்லாம் செய்து வீணாகின்ற எண்ணெய் விட்டுடுதிகண்டாய், நீ விட்டுடையாப்பா, விட்டுடாதப்பா. நிர்வாண பற்றி என்ன சொல்றாருன்னா, விடற்கு அறியாங்க. உயிர் இறைவனை விட்டுடக்கூடாது, விட்டுட்டாலும் பிரச்சனை. எனவே விடற்கு அறியாய், எதை வேணாலும் நம்ம விட்டுடலாம், ஆனா இறைவனை விட்டு விடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பெருமானே, நீ என்ன விட்டு விடுவாயா, விட்டுடாதப்பா அப்படின்னு விண்ணப்பிக்க. அதை அடுத்து 3வது பாட்டு, கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனே விடுதி கண்டாய், நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தார்போல் பணித்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு எந்தாய் களையாய் களையாய் புதுகுதுப்பே என்று பேசுகிறார். பெருமானத்திலே 2 விண்ணப்பம் வைக்கிறேன். பெருமானே முதல்ல விழிக்கிறார், விழித்து ஒரு செய்தியை சொல்கிறார். நீ விரை மலர்த்தாள், உன்னுடைய மனம் பொருந்திய, விரைனா மனம் அர்த்தம், வாசனைன்னு அர்த்தம். என் மனம் பொருந்திய மலர்த்தாள், மலர் போன்ற மென்மையான திருவடிகள், அந்த திருவடிகளை பண்டு தந்தார் போல், முன்னால எனக்கு ஒருவர் நீயாக ஆட்கொண்ட என்னவா அப்படி தந்தது போல மறுபடியும் என்னை பணித்து பணி செய்ய கூவித்து என்னை நீ மறுபடியும் ஆட்கொள்ளணும். உன்னுடைய திருவடி தொண்டினை செய்வதற்கு நீ அருள்வாய்க்கிறேன், அழைக்கணும். அப்படி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். அப்படி பேசிட்டு என்ன விண்ணப்பம் வைக்கிறார்னா, குதுகுதுப்பே களையாய் களையாய் என்று விண்ணப்பிக்கிறார். இந்த குதுகுதுப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சிறுக்கு, தற்சிறுக்கு, தான் பெரியவன், தான் எல்லாம் தெரிந்தவன், தன்னால் எல்லாம் முடியும் என்கின்ற செருக்கு, செருக்கினால நல்லது கெட்டது என்பதை எல்லாம் சிந்திக்காமல் மனத்திற்கு என்னென்னலாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்கின்ற நிலை, அதான் குதுகுதுப்பு. அந்த குதுகுதிப்பினை களையாய் களையாய், அந்த தற்சிறுக்கு எனக்கு வேண்டாப்பா, என்னை விட்டு அதை நீக்கிடு அப்படின்னு விண்ணப்பிக்கிறார். அது மட்டுமல்லாது வழக்கம் போல விட்டுடாதன்னு விண்ணப்பிக்கிறார். அது என்ன அழகா சொல்றாருன்னா, கருணை மட்டு பருகி கழித்து, மட்டுன்னா தேன், நல்ல தமிழ் சொல், பயன்பாட்டில் இல்லை. கருணை மட்டுங்கிறாரு. இறைவனுடைய கருணை என்பது ஒரு தேன், உடலுக்குரிய தேன் அல்ல, உயிருக்குரிய தேன். அந்த கருணை மட்டு பருகி, உயிருக்குரிய அந்த தேனை நான் பருகி கழித்து, என பெருமான் ஆட்கொண்டுட்ட முன்னாலே அந்த அருளை பெற்றிருக்கிறார். அதுதான் அவருக்கு தேன். அதை பருகி கழித்து மிகுந்த மகிழ்ச்சி நிலையில் இருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிறார், திருவடிக்கு போகல. ஆனா உலகத்தில் இருக்கிறதுனால கண்டது செய்யுது, மனத்துல என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் செய்துகின்றார். இது முரண்பாடு. கருணை தேன் குடித்தவர்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, ஆனால் தான் நடந்து கொள்வதாக சொல்லுகிறார். உலகில் எப்போதுமே கீழே இழுக்கும், அந்த கருத்தில் சொல்லுகிறார். கண்டது செய்து மிண்டுகின்றேனே, மிண்டுதல் என்பது அந்த குதுகுதுப்புன்னு சொன்ன அதே பொருள்தான். உலகத்துல வாழ்கின்ற முறை என்று ஒன்று இருக்கிறது. பெருமானுடைய பெருங்கருணை ஆட்கொண்டுட்டான். ஆட்கொண்ட பிறகு எவ்வளவு நெறியோடு வாழணும். அப்படி வாழாமல் நான் செருக்கி திரிகின்றேன், அதனால என்னை விட்டுடாதப்பா, விட்டுடுதி கண்டாய், விட்டுடாத விட்டுடாதுன்னு விண்ணப்பிக்க. அடுத்தது 4வது பாட்டு, குதுகுதுப்பு இன்றி நின்று
என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவிதுப்பேனை விடுதி கண்டாய் என்று வழக்கமான ஒரு விண்ணப்பம், ஒரு அருமையான வழக்கம். அதை அடுத்து விரையார்ந்து இனிய மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கருவித்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரனே என்று விളിக்கிறார். பயில்வி கையிலை பரம்பரனே. நல்ல இதெல்லாம் தமிழ் சொல்லாட்சி. இப்ப நமக்கு இதெல்லாம் பொருள் காண்பதற்கு ரொம்ப ரொம்ப சிரமமா. பயில்வி என்று ஒரு அரிய சொல். பயில்வி கையிலை என்று அந்த கைலைக்கு அடைமொழியாக சொல்கிறார். என்ன பொருள் என்று சொன்னால் தூய்மை என்று பொருள். கையிலே எப்படி இருக்கும்? மிகு தூய்மை. அப்படின்னா என்ன பொருள்? ஆணவ சார்பு அங்க இல்லைன்னு அர்த்தம். தூய்மை கெட்டு போவதற்கு காரணமே ஆணவ சார்பு தான். நம்ம உடம்பு இருக்குது, நம்ம உடம்புல அழுக்கு தோன்றுகிறதா இல்லையா? அழுக்கு தோண்டிக் கொண்டே இருக்குது, வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அழுக்கு ஏன் தோன்றுகிறது? சிந்திக்கிறீங்கல்ல, சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பாடு சத்து உடம்போட ஐக்கியமாக சக்கை வெளியேறுது இல்லையா? ஒழுங்கா வெளியேறதானா? அதுதான் இல்லை. அதெல்லாம் தேங்கிடும். தேங்கினா அழுக்குகள் மீதியா. எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஒரு இயக்கம், ஒரு பொருள் இயங்குகிறது என்றால் அதிலிருந்து ஒரு கழிவு தோன்றும். எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்துகிற எல்லா இன்ஜினும் அதுபோல உடம்பு இயங்குகிறது, கழிவு தோன்றத்தான் செய்யும். அப்போ என்ன கருத்து என்று கேட்டா, இந்த உடம்பு இயங்கினாலும் இந்த கழிவு தோன்றுவதற்கு காரணம் ஆணவ சார்பு. இறைவன் ஐந்தொழில் ஆற்றுகிறான், அவரிடத்துல கழிவு தோன்றுமா? நம்ம திருக்கோயில் இருக்குது, நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்து உணர்ந்து கட்டியிருக்கிறாங்க. அப்படியே உள்ள போறோம், போன உடனே தொடக்கத்துலேயே ஒரு அலுவலகம் இருக்கு, நிர்வாக அலுவலகம் இருக்கு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமா சமையல் அறை, பேர் சொல்லுவாங்க மடைப்பள்ளி. மடைனா சமையல் பழைய. அப்புறம் அப்படியே கோயில் உள்ள போயிட்டீங்கன்னா வசந்த மண்டபமும் இருக்கும். திருவிழா காலத்துல பெருமாளை அலங்கரித்து வைத்திருப்பாங்க. அப்படியே வந்தோம்னா உள்ள பள்ளி அறைன்னு பெட்ரூம். சாமிக்கு எவ்வளவு கோயிலை பார்த்தா ஒரு அலுவலகம், ஒரு சமையல் கூடம், ஒரு பெட்ரூம், மண்டபம், வசந்த மண்டபம் இவ்வளவு இருக்குங்க. ஏன் ஒரு டாய்லெட் இல்லை உள்ள? இவ்வளவு என்னுடைய முன்னோர்கள் கட்டினார்கள் கோயில்ல. அப்ப பெருமாளுக்கு ஒரு டாய்லெட் போறதுக்கு ஒரு டாய்லெட் கட்டினதும் இல்லை. மனிதன் இல்லையா அவனுக்கு இருக்கட்டும், கோயில வந்து வழிபாடு செய்கின்ற அடியார்களுக்கு ஒரு டாய்லெட் பின்னால் வந்து முன்னால் கிடையாது. நம்ம திருக்கோயில்ல டாய்லெட் என்று ஒன்று கிடையாது. காலப்போக்கில் இதெல்லாம் வருகிறது, வேற வழியில். எவ்வளவு பெரிய கோயில், தஞ்சாவூர் மாதிரி கோயில் உள்ள போனீங்கன்னா வெளியில வரதுக்கு 5-10 நிமிஷம் ஆகும். அவசரத்தில் என்ன இதெல்லாம் காலப்போக்கில் அந்த மதில் செருக்கு உள்ளே கட்டுகிறார். இதை தேவை, இதை தவறுன்னு தர முடியாது. நம்ம கேள்வி என்னன்னா, நமக்கு டாய்லெட் கட்டுறது இருக்கட்டும், பெருமாளுக்கு ஒரு டாய்லெட் உள்ள கட்ட வேண்டியது. ஏன் நம்முடைய முன்னோர்கள் கட்டது? எல்லாம் சமையலறையும் கட்டுறாங்க, படுக்கை அறை கட்டுகிறார்கள், வசந்த மண்டபம் கட்டுகிறார்கள். ஒரு டாய்லெட் கட்டணுமா வேண்டாம்? அவன் சாப்பிடாமல படையில கருத்து என்ன? ஆனாலும் சக்கதான் சாப்பிடுறீங்க, அவர் வாசனை எல்லாம் அவர் எடுத்துக்கிறாருல்ல, அப்ப அவர் சாப்பிட்டாரு. கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு ஆணவ தொடர்பு இல்லை.
நம்ம வீடுகள்லாம் எல்லாரையும் வச்சிருக்கிறோம். இன்னும் பாத்ரூம் ரொம்ப செஞ்சாதான் வச்சிருக்கிறோம் எல்லாம். அது இல்ல இப்ப ஒவ்வொருத்தருக்கும் 5 பேர் வீட்டுல இருந்து 5 கழிவறை தேவை. ஏன்னா அன்னைக்கு நிலமா இருக்குது. ஏன்னா காலை நேரத்துல பள்ளிக்கு எல்லாரும் போய் ஆகணும். ஒரே நேரத்துல கழிவறைக்கு போனா என்ன பண்றது? ஆனா 5 கழிவறை தேவை. அப்படிலாம் இன்னைக்கு இருக்கிறது. இப்ப நமக்கு மட்டும் கல்வி ஏற்படுகிறது, அவனுக்கு ஏன் கல்வி ஏற்படல? இதெல்லாம் சிந்திக்கணும். இப்ப கருத்து அடிப்படையில் என்னதான் நமக்கு ஆணவ தொடர்பு இருக்கிறது, அதுக்குள்ள கல்வி கிடைக்கிறது. அவனுக்கு ஆணவ தொடர்பே கிடையாது, அது கல்வி கிடையாது. அதனாலதான் தாயம் இப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல உள்ள செய்தியை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளலாம். விரையார்ந்து இனிய மது போன்று என்னை என்று பேசுகிறேன். இப்ப பைல்வி கையிலை பரம்பரனே அந்த கருத்துக்கு தான் இதெல்லாம் வளர்க்கணும். கல்வி என்றால் மிகு தூய்மை என்று கைலாயத்துல ஆணவ சார்பு இல்லை என்பது கருத்து. அதுதான் கைலை. அந்த கையில இருக்கிறவன் யாரு அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கிறார். பரம்பரனைங்கிற ரொம்ப நுட்பமான கருத்து. அது ரொம்ப ஆழ்ந்து புரிந்து கொள்ளணும். நான் வெளிப்படையாக பேசுற அந்த கருத்தை பரம்பரன் என்று ஒரு வார்த்தை சொல்றது, கையிலையும் ஒன்றா வேறு வேறு. இப்ப பரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மேலே, எல்லாவற்றுக்கும் மேலே, மேலே 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 எல்லாவற்றுக்கும் மேலே, அதுதான் பரம். அதுக்கு மேல ஒன்று இல்லை. அங்க இருப்பவன் யாரு? பரத்துல இருக்கிறவன் யாரு? சிவம். சிவ பரம்பொருள். கையில இருக்கிறவன் யாரு? அதுவும் சிவம், இதுவும் சிவமா? இங்க வந்து நரவாசருடைய தோற்றம் இருக்கு. இதே மாதிரி கைலை தோற்றத்துக்கு எல்லாம் உருவம் உண்டு. நம்ம என்ன புரிந்து வரணும்? நுட்பமான செய்திகள். கையிலையில இருக்கக்கூடிய பெருமானுக்கு கையிலை நாதம்னு பேர். வழக்கமா ஒரு முழக்கம் செய்வாங்க. என்ன முழக்கம்? அதுக்கு முன்னாடி இன்னொரு வரி சொல்லுவோம். போற்றி போற்றி போற்றி. அதுக்கெல்லாம் என்ன பொருள்? அவன் யாரு? அவனும் பரம்பரை ஒருவரா இருவரா? ஒருவர் ஒருவர் இருவர். அந்த புரிந்து கொள்ளணும். புரிவதற்காக சொல்றேன். சிவாஜின்னு ஒருத்தர் நடிகர் இருந்தார்ல, உண்மையான பேர் என்ன? கணேசன் பேரு. சிவாஜி பேரு கணேசன் தான் அப்பா அம்மா வச்ச பேரு. சிவாஜி கணேசன் எப்ப பேர் வந்தது? சிவாஜி சினிமாவுல சினிமா கதாபாத்திரம் ரொம்ப அருமையா நடிச்சாரு. அதனால சிவாஜி கணேசன் பேர் வச்சுட்டாரு. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, சிவாஜியும் கணேசனும் ஒரே ஆளா? 2 பேர் ஒரே ஆள். சிவாஜி ஒரு ஆளு, சிவாஜி ஒரு பேர் பேர் வேற வேற. சிவாஜி வேஷத்தை போட்டுக்கிறாங்க. கணேசன் என்ன வாங்கிட்டாரு? சிவாஜி. இத வச்சுங்க. பரம்பரன் ஒருத்தர், கைலைநாதன் ஒருத்தர். இந்த கைலைநாதன் என்ன பண்றாங்கன்னா, பரம்பரனுடைய அருளை பெற்று பரம்பரன் போன்ற வடிவம், பரம்பரன் போன்ற பெயர், பரம்பரன் போன்ற அதிகாரம் எல்லாத்தையும் பெற்றிருக்கிறார். அதனால என் பரம்பரை அதனும் சிலரு கைலை பரம்பரனைங்கிற சொல்லாட்சியெல்லாம் எவ்வளவு ஆழ்ந்து சிந்திக்கணும். ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். நான் சொல்வதெல்லாம் கொஞ்சம் புதுமையா இருக்கும், அதுதான் உண்மை. கைலை நாதன் யார் என்றால் ஓர் உயிர். ஒரு உயிர் அது. ஆனால் நாமும் உயிர் தான். நாமும் அவனும் ஒண்ணான ஒண்ணு கிடையாது. எல்கேஜியில படிக்கிறவனும் பிஹெச்டி படிக்கிறவனும் ஒரே இல்லையா? 2 பேரும் மனிதர்கள். இவன் குழந்தை, அவன் பேர் அறிஞன். அந்த மாதிரி நாம சாதாரண உயிர். கைலைநாதன்
கடல் பேருயிர். அந்த தகுதி எல்லாருக்கும் வருது. அந்த கையிலை நாதனும் ஒரு நிலையிலே வீடு பேரு பெறுவார். இதெல்லாம் அறிக்கை இந்த கருத்தமா இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டு நிறைய செய்திகள் இருக்கின்றன. இப்போ நமக்கு ஆணவ சார்பு இருக்கிறது. ஆணவ சார்பு இல்லைன்னா இந்த உடம்பு வேறு வேறு